கூட்டணிக்கு பலி கொடுக்கறதுக்கு அண்ணாமலை பலியாடாக்கப்பட்டார். பலிக்கடாவாக்கப்பட்டார். உண்மையை சொல்லணும். அதான் அவங்களுக்கு நஷ்டமும் அதிகம், லாபமும் அதிகம். நஷ்டம் என்னென்னா அண்ணாமலை இருந்தால் கூட்டணி வராது. லாபம் என்னென்னா அண்ணாமலை இருந்தால் ஒரு 10 லட்சம் வாக்கு 50 லட்சம் வாக்குகள் 1 கோடி வாக்கு வரும். பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், பிரிங் தட் சீமான், he ஸ்பீக்ஸ் வெரி வெல். ஏன்னா சீமான் எப்போ பாஜக க்ளோஸ் ஆனார்னா, என்னைக்கு பெரியார் திட்ட ஆரம்பித்தாரோ அன்றைக்கிலேருந்தே பாரதிய ஜனதா கட்சி க்ளோஸ் ஆகிட்டார். அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டும் போது முழுக்க நயினார் நாங்கள் நம்ப போகிறதில்ல. ஒரு கோஆர்டினேட் கமிட்டி மாதிரி போட போகிறாங்க. எல்லா முன்னாள் தலைவர்கள் எச் ராஜா ஒரு கோஆர்டினேட் கமிட்டி மாதிரி போட்டு, அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி தான் அதிமுகவோட கூட்டணியை பற்றி சீட்டை பற்றி பேச போகிறது. காக்காவுக்கார பணம் விழுந்த கதை தான் இது. எடப்பாடினால் அண்ணாமலை அடைக்கலாம், அண்ணாமலை அவரே போகிறார். நான் எண்ணாமலை போகிறதுக்கு காரணம் அதிமுகவோட நான் பாஜக தான் சொல்லுவேன். இப்போ முதல்ல ஏடிஎம்கேட கூட்டணி முடிச்சிட்டாங்க. மே மாதம் சீமானோட கூட்டணி போட்டு அவரை உட்காரிச்சு பேச வச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி, அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இடிலாம் சொல்ல முடியாது. அவர்கிட்ட ஒன்றும் பண்ணல. அவர்கிட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், அவரை மிரட்ட முடியாது. ஒரு குடும்பத்தில் 4 பேர், அப்பா, மகன், மனைவி, பேரன், 4 பேர் ஒரு கட்சியை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. இதுதான் நடக்கும். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் இருக்காரு. அவருக்கு கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து அண்ணாமலை நீங்கள் வந்து சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா, அண்ணாமலைக்கு வந்து இந்த கூட்டணி விஷயத்துலையும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது, அதனால் விலகிறான். அதை விட முக்கியமான பிரச்சனை வந்து உட்கட்சியான பிரச்சனையாக தான் இருக்குமோ? உட்கட்சி பிரச்சனை இல்லை, உட்கட்சியில் அவர் மேனேஜ் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன தெரியுமா? 26 வரைக்கும் நீங்கள் தான் கட்சி தலைவர். அந்த வாக்குறுதி மீறினது அண்ணாமலையா கட்சி தலைமையா? கட்சி தலைமை தான். ஓகே, ஏன் கட்சி தலைமை இந்த வாக்கை மீறித்து கூட்டணிக்கு பலி கொடுக்கறதுக்கு அண்ணாமலை பலியாடாக்கப்பட்டார். பலிக்கடாவாக்கப்பட்டார். உண்மையை சொல்லணும். அதான் எனக்கு நான் அண்ணாமலை இருந்தால் அண்ணாமலை ஃபாலோவர்ஸோ இல்லை அண்ணாமலையோட அனுதாபிகளை இதை எப்படி எடுத்துப்பாங்க? கட்சி விட்டு போயிட்டாங்க. இது வந்து பாஜகவுக்கு சேதமான அண்ணாமலை பதவி விட்டு இருக்கிறது பாஜகவுக்கு நிறைய சேதாரம். அதனால தான் திருப்பி அண்ணாமலை காலில் வந்து கெஞ்சி கூத்தால் நீங்கள் கட்சி விட்டு போகாதீங்க, வெளியில் போகாதீங்க, மற்ற கட்சி ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தான தான் காரணம். ஏன்னா அண்ணாமலையால் அவங்களுக்கு நஷ்டமும் அதிகம், லாபமும் அதிகம். நஷ்டம் என்னென்னா அண்ணாமலை இருந்தால் கூட்டணி வராது. லாபம் என்னென்னா அண்ணாமலை இருந்தால் ஒரு 10 லட்சம் வாக்குகள் 50 லட்சம் வாக்குகள் 1 கோடி வாக்கு வரும். தமிழ்நாட்டில் அவர் இது பாப்புலர் மேன். ஸோ 2ஆம் கட்டம். அதனால தான் என்ன பண்ணாங்களோ அவங்க முடிவு எடுக்காமல் நீங்களே முடிவு எடுங்க, இருக்கணுமா வேணாமா, நீங்கள் இருக்கணும்னா கூட்டணி, இல்லைன்னா வேண்டாம், நீங்கள் முடிவு எடுங்கன்னு சொன்னோன்னா இல்லை நான் போகிறேன் டீசெண்டாக சொல்லிட்டார். ஸோ அண்ணாமலை 3 மாதங்கள் கழித்து வந்து தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் பண்ண போகிறாருங்கிறது அந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம டூ early to say. சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அதிகமாக பேசணும், முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து வந்து முன்னாடி வச்சு மக்கள்கிட்ட அதை வந்து பேச பொருளாக வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வந்து அண்ணாமலை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தார். அதனால் பிஜேபியோட பிரசன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்குது. அப்படின்னும் போது இப்போ நயினார் வராரு, அவருடைய இப்போ குணம் எப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாஃப்டான பொலிட்டிஷியன் சொல்கிறீங்க. இது வந்து பிஜேபியோட பொசிஷனை வீக்கன் பண்ணாதா? அண்ணாமலை மாதிரி நயினார் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டார்னு தான் சொல்லுவேன். அண்ணாமலை மாதிரி ஒரு எழுச்சி உரை ஆற்றுவார்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அவர் நல்ல மனிதர்களாம், நல்ல அரசியல்வாதிகளாம், அது தப்பு கிடையாது. ஆனால் மக்களை கவர்ந்து இழுக்கும் சக்தி அண்ணாமலை மாதிரி நயினாருக்கு இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அதான் உண்மை. எச் ராஜாவாவது வெரி பாப்புலர். ஏன்னா மேடையில் போட்டு பேசினார்னா, மைக்கை பிடிச்சாருன்னா போட்டு வாங்குன்னு வாங்குவார். இவர் எந்த பக்கம் பேச விளக்கண்ட மாதிரி, இவர் இப்படியும் பேச மாட்டார், அப்படியும் பேச மாட்டார், எல்லாம் நல்ல பேர் ஆகணும்னு பார்ப்பார். அது இல்லாமல் அதிமுகலேருந்து வந்தார் அவர். அதிமுக ரொம்ப நட்பாக இருப்பார். 2ஆம் கட்ட தலைவர் என்ன சொல்கிறாங்களா, நட்பாக இருந்தாலும் எப்படிங்க டிமாண்ட் பண்ணி அண்ணாமலை டிமாண்ட் பண்ணி வாங்குவார். 60 சீட்டு கொடுப்பியா இல்லையா மாட்டியான்னு. இவர் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இவங்க தோழர்கள் தான். 10 வாங்கிக்கங்க அண்ணாச்சின்னு 10 வாங்கிக்கங்க. அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டும் போது முழுக்க நயினார் நாங்கள் நம்ப போகிறதில்ல. ஒரு கோஆர்டினேட் கமிட்டி மாதிரி போட போகிறாங்க. எல்லா முன்னாள் தலைவர்கள் எச் ராஜா ஒரு கோஆர்டினேட் கமிட்டி மாதிரி போட்டு, அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி தான் அதிமுகவோட கூட்டணியை பற்றி சீட்டை பற்றி பேச போகிறது. நயினார் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நயினாரால் டிமாண்ட் பண்ண முடியாது, அவர் தனியாக விட்டிங்கன்னா சீட்டு வர சீட்லாம் காலியாக போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுனால
அமித்ஷா சொன்னாரா வில் ஃபார்ம் அ கோஆர்டினேஷன் கமிட்டி டு டீல் வித் ஏடிஎம்கே. அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியில் ராஜா, தமிழிசை, பொன்னார் எல்லா தலைவரும் இருப்பாங்க. அதில் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அவங்களாம் என்ன முடிவு பண்ணுவாங்க எவ்வளோ சீட்டு போகணுங்கிறது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நயினாருக்கு இப்போ தலைமை பதவி கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்காங்கன்னா கூட்டணியில் மட்டும் குறைக்கப்பட்டிருக்கு. மீதி நேரத்தில் தலைவராக செயல்படுறதுக்கு அவருக்கு எல்லா பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. சார் இப்போது அண்ணாமலை பொசிஷன் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஒரு கட்சியோட முக்கியமான தலைவராக இருக்கார். இப்போ வந்து பிஜேபி இருக்காங்க. அப்படின்னும் போது ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து இப்போ இபிஎஸ் இருக்கார். அவர் வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு வார்த்தை சொன்னீங்க என்னன்னா பலிகடாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னும் போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இப்போ வந்து கூட்டணி வந்து அமைய போகுதுன்னு முடிவாயிருச்சு. அப்படின்னும் போது இந்த பொசிஷனில் அதிகமான அட்வான்டேஜ் எடுத்து ஏடிஎம்கே மாதிரி தான் தெரியுது. தங்களோட முக்கியமான ஒரு தலைவரை வந்து பிஜேபி எழுந்ததானே தெரியுது. இல்லை, ஆனால் அண்ணாமலை வந்து எடப்பாடி சொல்லி எடுக்கலையே. அவங்க எடப்பாடி சொல்லி எடுத்திருந்தாங்கன்னா எடப்பாடிக்கு அந்த விருப்பம் இருக்குல்ல. எடப்பாடிக்கு விருப்பம் இருக்குது. அது எடப்பாடியோட விருப்பத்தால் தானே இதை செய்ய. காக்காவுக்கார பணம் விழுந்த கதை தான் இது. எடப்பாடினால் அண்ணாமலை எடுக்கலாம். அண்ணாமலை அவரே போகிறார். ஆனால் அண்ணாமலை போகிறதுக்கு காரணம் அதிமுகவோட நான் பாஜக தான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா பாஜகவுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு. கூட்டணி வேண்டாமா, கூட்டணி வேணும்னா அண்ணாமலை வேண்டாம், அண்ணாமலை வேணா கூட்டணி வேணாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நெருக்கடி. இப்போ நீங்கள் கேட்கலாம் யாருக்கு அதிக லாபம்னு. 2 பேருக்குமே அதிக லாபம். ஏன்னா இப்போ திமுக மேலே மக்களுக்கு ரொம்ப கோவம் அதிகமாகிட்டு வருது. ஆன்டி இன்கம்பன்ட் அதிகமாகிட்டு வருது. அரசு ஊழியர்கள்லாம் போராடுறாங்க, அரசு ஆசிரியர்கள் போராடுறாங்க, ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ எல்லாம் அடிபட்டுருக்கு. ஸோ அந்த கோவம்லாம் திரும்பும்போது என்ன பண்ணுவாங்க, யாருக்கு போடலான்னு பார்ப்பாங்க. ஒரே கூட்டணி என்டிஏ இருந்ததுன்னா என்டிஏ குத்துவாங்க. பிடிக்கிறதோ இல்லையோ ஏடிஎம்கே காரணம் என்டிஏக்கு போடுவான், பிஜேபி காரணம் போடுவான், பொதுமக்களும் போடுவார்கள், மோடியோட ஃபாலோவரும் போடுவாங்க, இளைஞர்கள், யூத்து, பெண்கள் எல்லாம் போட்டாங்க வச்சுங்க. ஏன்னா ரெட்டை இலைக்கு நல்ல பெரிய மகத்துவம் உண்டு. அப்போ என்ன ஆகும், எதிர்கட்சியோட வாக்குகள்லாம் சிந்தாமல் அப்படியே எடப்பாடிக்கு போச்சுன்னா அவர் அடுத்த முதலமைச்சர். ஏன்னா எலெக்ஷன் இஸ் கேம் ஆஃப் நம்பர். ஒன்று இப்போ நான் சொல்லுவேன், திமுக தேர்தலில் தனியாக போட்டிட்டு ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. எப்பவுமே கூட்டணியோட தான் போட்டி போடும். கலைஞர் காலத்துலேருந்து அந்த கூட்டணியோட பலத்தை தெரிஞ்சவர் தான் கலைஞர். ஸ்டாலின், இப்போ ஸ்டாலின். அதனால தான் விசிகே என்ன பண்ணாலும் விடமாட்டேங்கிறாரு, அவங்க காங்கிரஸ் என்ன பண்ண விடமாட்டேங்கிறாரு. இதுதான் காரணம். இது ஏன்னா கூட்டணி அவங்களுக்கு தயவு தேவை. அதே மாதிரி ஏங்க டிஎம்கேக்கு ஒரு ரூல் அப்ளை ஆகுன்னா அதே ரூல் ஏடிஎம்கேக்கு அப்ளை ஆகும்ல. அப்போ அது கூட்டணி ஸ்ட்ரெங்க்தாக இருந்தால் அது ஜெயிச்சுட்டு போகுது. அதான் கணக்கு. சார் இப்போ என்டிஏ கூட்டணியில் அதிகமாக முக்கியமான இன்னொரு கட்சி வந்து பாமகவில் வந்து பேசும்போது என்னென்னா அன்புமணி ராமதாஸ்க்கோ இல்லை ராமதாஸ்க்கும் அவங்க இடையில மிகப்பெரிய சண்டை இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இப்போ வந்து ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணியில் போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தார், இவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுது. இப்போது இந்த டெசிஷன் வந்து பின்னாடி அவங்களோட பொசிஷன் என்னவா இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து ஒரு பார்கெயின் பண்ணலான்னு ஒரு பொசிஷன் எடுத்தாங்க, ஆனால் இங்கே வந்து கூட்டணி அமைஞ்சிருச்சு. டாக்டர் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படியாவது மத்திய அமைச்சரவை ஆகணும்னு ஒரு ஆசை. தப்பில்லை, அது வந்து நல்ல சிறப்பாக செயல்பட்டார். அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நல்லா செயல்பட்டார். WHO கிராண்ட்லாம் வாங்கி கொடுத்தார், நல்ல பேர், வேர்ல்டு நல்ல பேர். அதுக்கு அவர் எதிர்பார்க்குறது ஒன்று மோடியோட ஆதரவு. பாஜகவோட ஆதரவாக போனால் தான் அவருக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் என்டிஏ கூட்டணியில் அவர் முக்கியமான நபராக இருக்காரு. இப்போ வந்து பில்ல கூட அவர் இப்போ அவன் அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லை டிஎம்கேவோட கூட்டணி போனால் நம்ம அதிகமான எம்எல்ஏ வருவாங்க, நமக்கு வந்து நம்ம கூட்டணியே கொடுக்கல் வாங்கல் தான். ஜெயலலிதா வந்து சஃபேர் தேட்டர் பில்டிங் கொடுத்தான்பாங்க, எவ்வளோ தூரம் முன்னுமே நமக்கு தெரியாது. கொடுக்கல் வாங்கல் தான் கூட்டணி. ஸோ இது என்னென்னா டிஎம்கேல ஹவுஸ் ஃபுல்லாகி போச்சு, பஸ்ஸு சீட்டே கிடையாது. அதான் அன்புமணி சொன்னாராம், அப்பா தொங்கிட்டு ஃபுட்போர்ட்லேயே போக முடியும், ஃபுட்போர்ட்டில் போகணும், உள்ளே உட்காந்துட்டு போகலாம், என்டிஏங்கிற பஸ்ஸு நல்லா ஜம்மு குஷன் சீட்டோடு இருக்குது, சீட் தரான்னு. ராமதாஸுக்கு எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக தேர்தல் கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணி முடிவு பண்ண மாட்டார். கடைசி நாள் வரைக்கும் முடிவு பண்ண மாட்டார். பேர வலிமையாக வச்சுட்டே இருப்பார். பேர வலிமையாக வச்சு யார் அதிகமாக கொடுப்பான், ஏடிஎம்கே பேசுவார், டிஎம்கே பேசுவார், காங்கிரஸ் பேசுவார், என்டிஏ எல்லாத்தையும் பேசி கடைசியில் ஒன்று பண்ணுவார். அதே டெக்னிக் தான் பிரேமலதாவும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ. ஆனால் டாக்டர் அன்புமணி அது வேண்டாங்கிறாராம். அந்த மாதிரி வேண்டாங்க, நம்ம கெட்ட பேராகி போச்சு கட்சியில், வேற கட்சின்னு சொல்கிறாங்க அவன். அதோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சௌமியா அன்புமணி புது வாழ்க்கையில் வருது, அவங்க மாமனாரான மருத்துவர் ராமதாஸுக்கு பிடிக்கல. ஓகே. அதே மாதிரி ராமதாஸோட பேரை முகுந்த வருது, அன்புமணிக்கு பிடிக்கல. ஸோ ஒரு குடும்பத்தில் 4 பேர், அப்பா, மகன், மனைவி, பேரன், 4 பேர் ஒரு கட்சியை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் இதுதான் நடக்கும். ஸோ அது இல்லாமல் முக்கியமான விஷயம் டிஎம்கே கூட்டணியில் வந்து இப்போ விசிகே இருக்காங்க. அப்படின்னும் போது அவருக்கே தெரியும், நம்ம விசிகே இருக்கும்போது நம்மளை அக்காமடேட் பண்ணுறதுக்காக நாங்கள் சான்ஸே இல்லைன்னா அவருக்கே தெரியல, ஏன் அதை மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. சரி, அன்புமணி சொல்கிறாரா, அப்பா விசியை கட்டி விட மாட்டாங்க, உனக்கு தெரியாது, எனக்கோசரம் கட்டி விடுவாங்க, அப்படின்னா 5 சீட் கொடுத்த மாதிரி இங்கெல்லாம் கேட்டாராம். இல்லை ஸ்டாலின் 30 சீட் கொடுப்பாரு சொன்னார் அன்புமணி.
கனவுல வாழாதீங்க டாக்டர், கனவுல வாழாதீங்க. 30-40 சீட்லாம் வராது. அங்கே இருக்கிறவங்களுக்கே சீட்டு இல்லை, கம்மியாக 200 சீட்டில் போட்டி போட போகுது டிஎம்கே. அதனால் நீங்கள் கனவுல வாழாதீங்க. நாளைக்கு இது இல்லை அது இல்லை போது 2 கட்டம் போயிடும். கரெக்டாக இல்லை நான் பார்த்துக்கிறேன், உன்னை தலைவராக போட்டதால் நீ இப்படி பேசுகிற, நாளே நீ தலைவர் இல்லை, நான் தான் தலைவர், நிரந்தர தலைவர் அப்படின்ட்டார். இது குடும்ப கட்சி, குடும்ப சண்டை. நம்ம என்ன சொல்கிறது? ஏன்னா உண்மை நடந்தது இதுதான் விஷயம். சௌமியா வருது மாமனாருக்கு பிடிக்கல, பேரன் வருது பிள்ளைக்கு பிடிக்கல, இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. இது நடுவில் பாலு போன்ற முக்கியமான பீப்புளாக 2 பேரும் சமாதானப்படுத்தி இதை என்ன திருப்பி சண்டை ஆகிட்டே இருக்கு. ஏன்னா பாமகவுக்கு ஒரு 4-5லேருந்து ஒரு சதவீத வாக்கு வன்னியர் வாக்கு இருக்குது. அந்த வன்னியர் வாக்கு பிரியாமல் பார்த்துக்கணும்னா இவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது. அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து சமாதானம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும் பார்க்கணும். சரி, இப்போ என்டிஏ கூட்டணியில் முக்கியமாக இன்னொரு பிளேயர் வந்து சேர போகிறதா பேச போகிறது வந்து சீமானோட பொசிஷன் வந்து இப்போ இந்த கூட்டணி அமைஞ்ச பின்னாடி அவரோட பொசிஷன் என்னவா இருக்கும்? சீமான் வரணும்னு தான் அண்ணாமலை ஆசைப்பட்டார். இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், பிரிங் தட் சீமான், இ ஸ்பீக்ஸ் வெரி வெல். ஏன்னா சீமான் எப்போ பாஜக க்ளோஸ் ஆனார்னா, என்றைக்கு பெரியார் திட்ட ஆரம்பித்தாரோ அன்றைக்கிலேருந்தே பாரதிய ஜனதா கட்சி க்ளோஸ் ஆகிட்டார். ஓகே. ஏன்னா ஐடியாலஜி ஒன்றா சேர்ந்து போச்சு. அவருக்கு மோடி கண்டா பிடிக்காமல் இருக்கலாம், பாஜக பிடிக்காம இருக்கலாம், அது வேறு விஷயம். ஐடியாலஜின்னு ஒன்றா போச்சு. அவங்க சாஃப்ட் இந்துத்துவா இல்லாமல் இருந்தால் கூட, இப்போ ஏடிஎம்கெல்லாம் சாஃப்ட் இந்துத்துவா, நாம் தமிழர் சாஃப்ட் இந்துத்துவா இல்லாட்டி கூட தேசிய, அதான் சொன்னார் அண்ணாமலை, அவர் தமிழ் வழியே தேசியம் பார்க்குறாரு, நான் தேசிய வழியே தமிழை பார்க்குறேன். அதில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு 8லேருந்து 10% வாக்கு வங்கி விட்டு இருக்குது. நீங்கள் ஏடிஎம்கே இல்லாமல் நாம் தமிழர் வந்து வச்சுங்க, வெற்றி உறுதின்னு சொல்ல நான் 40-45% வந்ததுன்னா வெற்றி உறுதி. அப்போ வந்து நீங்கள் அவர் எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? விஜயகாந்த் எப்படி அகாமடேட் பண்ணாங்க? ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக போட்டாங்க. ஏன்னா அப்போ டிஎம்கே 3வது இடத்துல இருந்தது. அதே மாதிரி டிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளிட்டு எதிர்கட்சி தலைவராக சீமானை உட்கார வச்சு நீங்கள் உங்கள் ஆட்டத்தை ஆடுங்க, விளையாடுங்க அப்படின்னு உட்கார வச்சார்னா, அந்த மாதிரி ஒரு கேம் பிளான் பண்ணிட்டு வராங்க. சீமானுக்கும் இது வரைக்கும் கட்சியில் எந்த பதவியும் வகிக்கலை, எந்த தேர்தலையும் ஜெயிக்கலை, கட்சி கலகலத்துட்டு வருது, நிறைய பேர் விட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த தேர்தலில் சீமான் இதே லெவலுக்கு வந்தாலும் கட்சி காணாமல் போயிடும், அது அவர்கிட்ட சொல்லப்பட்டது. அதனால் கட்சியை காப்பாற்றணும்னா இப்போ இங்கே பாரதிய ஜனதாவோட சேர்ந்து நீங்கள் தேர்தலில் போட்டிட்டு இண்டியில் போட்டிட்டு ஒரு 10 எம்எல்ஏ வாங்க. இப்போல்லாம் எம்எல்ஏ எம்பி வச்சா தான் கட்சியை மதிக்கிறான். கொள்கையை பற்றி யாரும் கவலைப்படுது. நீங்கள் நல்ல கொள்கையாக இருக்கலாம், தமிழ் தேசியம்னு நல்ல கொள்கை தான், ஆனால் நம்பர் தான் முக்கியம் அப்படின்னு சீமானிடம் சொல்லப்பட்டது. அவரும் இறங்கி வருவார்னு நினைக்கிறோம். இப்போ முதல்ல ஏடிஎம்கேட கூட்டணி முடிச்சிட்டாங்க. மே மாதம் சீமானோட கூட்டணி போட்டு அவரை உட்காரிச்சு பேச வச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இடிலாம் சொல்ல முடியாது. அவர்கிட்ட ஒன்றும் பண்ணல. அவர்கிட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், அவரை மிரட்ட முடியாது. ஏன்னா அவர் எந்த தப்பும் பண்ணல, அவர் ஆட்சியிலே இல்லை வேறு. அவர் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இன்கம் டேக்ஸு அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கிட்ட நீங்கள் பேசி உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரலாம், மற்ற ஹெல்ப்லாம் பண்ணித்தரேன் சொல்கிற மாதிரி. தமிழீழம், கச்சத்தீவு, எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட, கச்சத்தீவு உங்களால் மீட்டு கொடுக்கப்படுத்த நாங்கள் சொல்கிறோம், கச்சத்தீவு நாங்கள் வாங்கிடுறோம், தமிழ்நாடு இந்தியாவுக்கு சேர்த்துடுறோம், வாங்கி தமிழ்நாடு பக்கத்தில் வச்சுருறோம், அது காரணம் சீமான்னு சொல்கிறோம், நீங்கள் உங்கள் அரசியல் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு டெக்னிக் கொண்டு போகிறாங்கன்னு என்னுடைய ஒப்பீனியன். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.